நீயான ஷோக்கு அப்புறமா எவ்ரிபடி ஃபெல் லிட்டில் பேட். ஸோ அன்னைக்கு அந்த ஒரு நாள் நடு ரோட்ல அந்த மண்ணெண்ணெய் ஊத்துறது, உங்களை கம்புல வச்சு அடிக்கிறது, லைஃப்ல எரேஸே பண்ணிடலாம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் நினைப்பேங்க, ஒவ்வொரு தடவையும் அதை நினைப்பேன். அதை மறக்கணும்னு நினைக்கல. அந்த 3 வருஷத்தை இப்போ நினச்சி பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை சார், நாங்கள் இப்போ இருக்கிறனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போ ஈரோடு போனாலும் அந்த இடத்துல போய் நிற்பேன். என்ன கட்டி போட்டார் பார்த்தீங்களா தானே, அவரை போய் பார்க்கணுங்கிறது இன்னும் எனக்கு. உங்களோட பேரண்ட்ஸ் அதை பார்த்தாங்களா? எதானு சொன்னாங்களா? எதுக்கு நீ இப்படி ஒரு மீடியால இப்படிலாம் பேசுற? இதெல்லாம் நடந்திருந்தாலும் நீ இப்படிலாம் போய் சொல்லியிருந்திருக்க கூடாது. நம்ம வீட்டோடது நம்ம வீட்டோட வச்சிருந்துருக்கணும். பொது இடத்துல தானே போட்டு அடிச்சு நோத்துனாங்க. அதை ஆக்சுவலி அதான் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் கப்பல் தான். அதுக்கப்புறம் என்னென்ன பிளானிங்லாம் பண்ணீங்க? இவங்க திரும்பியும் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டேன். நான் டெய்லியும் எங்கள் வீட்டுக்கு போவேன் வருவேன். அந்த காலத்து அலைப்பாய்தையில் வர மாதிரி. ஆனால் இங்கே ரோல் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுதான் தான் இன்ஸ்பிரேஷனே எடுத்துருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? எங்க வீட்டுல எங்க அப்பாலாம் அடி பிச்சு தொங்க விட்டுருவாரு. எங்க அப்பாவும் கவர்மெண்ட் அஃபீஷியல், எப்படியோ அது கண்டுபிடிச்சிட்டாங்க. வண்டியை நிறுத்தினோட எங்க அப்பா டோட்டலா மாறிட்டாரு. வீட்டுக்குள்ள கூட போல, அப்படியே என் தங்கச்சி ஒரு GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்மளோட the most viral couple இருக்காங்க, and of course அவங்களோட கிட்ஸோட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. இப்போ அப்படியே உங்களை ரீவைண்ட் பண்ணி கொண்டு போகலான்னு தான் இருந்தேன். பிகாஸ் அந்த ஸ்டோரி கேட்கும்போது நாட் ஜஸ்ட் யுவர் டாட்டர், நிறைய பேர் அழுதாங்க பார்த்துட்டு. ஏன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி திங். லைக் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அண்ட் அப்படியே கெட் கோயிங். ஸோ அன்னைக்கு அந்த ஒரு நாள் உங்கள் மேலே நடு ரோட்டில் அந்த மண்ணெண்ணெய் ஊற்றுறது, உங்களை கம்பில் வச்சு அடிக்கிறது, அது இப்போ கூட யோசிச்சு பார்த்து என்னைக்காவது அது லைஃப்பில் எரேஸே பண்ணிடலாம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு டைம் ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி? எரேஸ் பண்ணலாம் மேடம். ஆனால் நான் தானே அதை வாங்கியிருக்கேன். என்னால் அதை எரேஸ் பண்ணிக்கவே முடியாது. என்னதான் இப்போ அம்மா அப்பாலாம் பேசுகிறாங்க, அன்றைக்கி அதே அப்பா தானே அந்த பண்ணாருங்கிறது இருக்குது. இப்போ அப்பா பேசினா நானும் அன்பெல்லாம் இருக்குது, அஃபெக்ஷன்லாம் அவர் மேலெல்லாம் ஓரமாக அந்த கோவம் இருக்குது. ஒரு இந்த மாதிரி நான் இப்போது என் பொண்ணுக்கு நான் எப்படி அட்வைஸ் பண்ணியிருப்பேன், இல்லை நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பேன், அது மாதிரி எங்கள் அம்மா இருந்திருக்கலாமோ, எங்கள் அப்பா இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் கேட்டிருக்கலாமோ, பொண்ணு தானே, பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டிருந்தா என்னோட கெரியர்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். ஐ மீன் நல்லா படித்து இன்னும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கல்யாணம் பண்ணுறது எப்படி, ஒன்றுமே இல்லாமல் ஜீரோலேருந்துங்கும் போது அது ரொம்ப கஷ்டம்தான். என் ஃபேமிலியும் நல்ல வெல் டு டூ ஃபேமிலி, இவர் ஃபேமிலியும் நல்ல வெல் டு டூ ஃபேமிலி. அதில் இருந்துட்டு நம்ம திடீர்னு ஜீரோலேருந்து பண்ணுறதுங்கிறது பெரிய 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 ஸ்ட்ரகிள். அது வாங்கினால அது மறக்க முடியாது. அது இப்போ கூட என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களாச்சா, ஒரு மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் எஃபர்ட்ஸ் எடுத்து நம்மளோட குழந்தைங்களை வளர்க்குறதுன்னு அந்த குட் பேரண்டிங் இருந்தாலுமே நம்மளோட அப்பா அம்மா ஒரு குட் பேரண்டாக இருந்தது இல்லையேன்ட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறையா தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் மேடம். அது நிறையா விஷயத்துலேயும் அவங்க எனக்கு குட் பேரண்ட்டாக இல்லைன்னு நான் நிறையா விஷயத்தில் யோசிச்சிருக்கேன். அந்த பார்ஷியாலிட்டி காமிக்கிறது, அதெல்லாம் நான் மோல்ட் ஆகிக்கிட்டேன். இந்த மாதிரியெல்லாம் என் அப்பா அம்மா இருந்த மாதிரி நான் என் குழந்தைங்களை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தேன். இன்றைக்கி அவளுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்புறம் தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் எங்கே போனாலும் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவா. அது என்னன்னா நான் காமிக்கிற அந்த அஃபெக்ஷன் தான். கண்டிப்பா. நீங்க கொடுக்குற ஒரு நம்பிக்கை, அந்த ஸ்பேஸும் இருக்கும். இஃப் சப்போஸ் இவ்வளோ டீனேஜ் தான் வந்தாலும் அது என்னன்னு, ஆனால் அட்லீஸ்ட் அவள் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கணுங்கிறது நான் ரொம்ப இதாக இருக்கேன். அன்னைக்கு அந்த என்னோட இதை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் என் பாயிண்ட்லேயும் தரப்புலையும் கேட்டிருந்து கொஞ்சம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு விட்டுருந்தா, சரிம்மா நீ படி, நான் பார்த்துக்கிறேன், எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணாமல் போகிறதில்ல, ஸோ அப்போது நீ உனக்கு ஸ்பேஸ் கொடுத்து நீ பண்ணுமா, நீ உனக்கு என்ன தோன்றதோ படி, வேலைக்கு வா, நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தா அது இன்னும் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் இல்லை? அந்த ஹார்ட் ஸ்டோன் ஃபுல்லாக அப்படியே சாஃப்ட் ஸ்டோனா மாதிரி என்னோட வேவே ரொம்ப ஸ்மூத் வேற மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் நினைப்பேங்க, ஒவ்வொரு தடவையும் அதை நினைப்பேன். அதை மறக்கணும்னு நினைக்கல. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போ ஈரோடு போனாலும் அந்த இடத்துல போய் நிற்பேன். நான் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒரு பைக் வாங்கிட்டு சரி, ஒரு கார் வாங்கி இப்போ செகண்ட் கார் அப்டேட் பண்ணேன், அந்த இடத்துல போய் நிற்பேன். இவங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி இடத்துல தானே இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது. ஸோ இன்றைக்கும் அந்த இப்போ இந்த நீயான ஷோ முடிச்சுட்டு கூட
என்ன கட்டி போட்டார் பார்த்தீங்களா அந்த அண்ணன், அவரை போய் பார்க்கணுங்கிறது வந்து இன்னும் எனக்கு போய் பார்த்து அவர்கிட்ட தேங்க்ஸ் தான் சொல்லணுங்கிறது தான் என்னோட இது. ஏன்னா பிகாஸ் அன்னைக்கு அவர் வந்து ஏதோ பண்ண போய் தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம், 2 பேரும் சேர்ந்துருக்கோம். அவங்க அப்பா மேபி ஆஸ் அ பேரண்ட்டாக அன்றைக்கி அவர் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவரோட கோவத்தை அப்படி வெளிப்படுத்தியிருக்கலாம். பட் ஆஸ் அ ஃபாதராக தான் பண்ணியிருப்பார். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டார், அதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. பட்டு என்றைக்குமே நான் அதை மறக்கிற இதே கிடையாது. பாசிட்டிவாக தான் நான் எடுத்திருக்கேன். சரி ரைட் ஓகே. இல்ல அத கேட்கும்போதே ஐம் ஜஸ்ட் இமேஜினிங் ஹவ் பேட் இட் இஸ். ஏன்னா இப்போ கூட நீங்க ஒரு பாயிண்டாவே நீயானால சொன்னீங்க. இன்னுமே அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஈவன் இன் 2024 பீப்பிள் ஆர். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி? 2024லயுமே வந்து இல்ல இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு ஒரு சில கூட்டம்லாம் சுத்திட்டு தான் இருக்காங்க. அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியல நம்மனால. அத பத்தி ஏன்னா நீங்க அந்த ஸ்ட்ரகிள தாண்டி வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பா யூ வில் பி த பெட்டர் பெர்சன் டு ஆன்சர் திஸ். இல்லை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருப்பாங்க. இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறவங்க வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு விவாதத்துக்கோ இல்லை ஒரு மேடை பேச்சுக்கோ நம்ம வந்து எராடிகேட் பண்ணிடலாம், ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்துடலான்னு நிறையா பேசலாம், நிறையா கோட்ஸ் போடலாம். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். ஆக்சுவலி இது ஒரு மாதிரி பிட்டர் ட்ரூத் தான். அது மாற்றம் ஏதானு வருமா அப்படின்னு தான் நம்ம இந்த மாதிரி மீடியா மூலியமா போனா தான் உண்டு. அஃப்கோர்ஸ் அந்த மாற்றம் அப்படின்னு வரும்போது இது நான் உங்ககிட்ட கேட்கணும் வந்தேன். பிகாஸ் நீயான ஷோக்கு அப்புறமா எவ்ரிபடி ஃபெல் லிட்டில் பேட். உங்களோட பேரண்ட்ஸ் அதை பார்த்தாங்களா? எதானு சொன்னாங்களா? பாட்டி எதானு சொன்னாங்களா? பாட்டி இல்ல அது வரைக்கும் ஸ்மூத்தா பேசிட்டு இருந்தாங்க. அத பார்த்து நான் வேற வாலண்டியரா இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பார்த்துட்டு நேத்து தான் கால் பண்ணாங்க. அந்த 1 வீக் பேசவே இல்ல. நேத்து தான் கூப்பிட்டாங்க. அப்பயுமே they didn't bother to talk about it. ஸோ நல்லா இருந்தது, நல்லா பேசினேன், நல்லா இருந்து அட்லீஸ்ட் பார்க்கறதுக்கு எதுவுமே சொல்லலை. கேஷுவலாக பேசுகிற மாதிரி என்ன சமைச்ச அப்படி இப்படி கேட்டுட்டு அந்த டாபிக்கே அதை அவங்க பத்தி எடுக்கலை. பேசல. டாபிக் பத்தி எதுவுமே பேசல. அவங்க ரியலைஸே பண்ணலையா அவங்களோட? எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் என்னென்னா, எங்களோட ஸ்டிமுலேட்டர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்களோட ரிலேட்டிவ் இது மாதிரி உங்கள் பொண்ணு போய் இது மாதிரி பேசியிருக்கா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எகெயின் வந்து திரும்பியும் வந்து முடிஞ்சு போன சரவடியை திரும்பியும் பற்ற வச்ச மாதிரி தான் வேலை பார்த்து. That happened very long back. எதுக்கு திருப்பி அண்ட் எடுக்க? there were some relatives அவங்க வந்து எதுக்கு நீ இப்படி வந்து ஒரு மீடியாவில் இப்படிலாம் பேசுகிற, எதுக்கு நீ இப்படிலாம் சொன்ன, நீ வந்து இதெல்லாம் நடந்திருந்தாலும் நீ வந்து இப்படிலாம் போய் சொல்லியிருந்திருக்க கூடாது, நம்ம வீட்டோடது நம்ம வீட்டோட வச்சிருந்துருக்கணும், இப்படி தான் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் பொது இடத்துல தானே போட்டு அடிச்சு நோத்துனாங்க. அதெல்லாம் வந்து Exactly. தெரியாதா? அதே மாதிரி அந்த ஃபேமிலி எனக்கு என் அம்மாக்கு எனக்கு மட்டும்தான் அந்த இதே தெரியும், அந்த விஷயம் நடந்தது. ஸோ ரிலேஷன் மத்தியிலலாம் நான் பார்த்துட்டு வந்து தான் என்கிட்ட கேட்டாங்க, ஏய் நிஜமாலுமே இப்படி நடந்ததா? ஆமாம். அப்போ அவங்களுக்குலாம் என்னென்னா என்னோட ஏஜ் 21 தான். அப்போ கல்யாணம் பண்ணிட்டேன்னா இவன் என்னமோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் பெருசாக அச்சீவ் பண்ணுற மாதிரி அவன் நினச்சிருக்காங்கிற அந்த ஒரு இது போச்சு. எனக்குள்ளேயே நிறைய ஆசைகள்லாம் ஒரு இருந்தது. ரிலேட்டிவ் ஸ்டுட் பை யூ ஆர் என்ன? அதான் some என்ன? stood by us, some stood by Against. stood on the ஆமா. other side. ஃப்ராங்காக சொல்லணும்னா இவங்களோட சித்தி நவ் ஷீ இஸ் நோ மோர். இவங்க அம்மா அப்பா இவங்க வந்த பிறகு வெளியே வந்த பிறகு இவங்களை முதல்ல தேடுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டது. இமீடியட்டாக தேடினது வேற. பட் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு யாருமே கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் யாரும் வந்து பார்க்கல பண்ணல. பட் ஆனால் இவங்களோட சித்தி இவங்க அம்மாவோட தங்கச்சி அவங்க கிருஷ்ணகிரியில் இருக்காங்க. இவங்க அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க சித்தப்பாவை அனுப்பிச்சு, இன்னும் எனக்கு அந்த நாள் அவங்க ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட என் பேரை சொல்லி கேட்குறாரு. நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டுருக்கோம். அவருக்கு யாருன்னெல்லாம் யாருன்னு தெரியாது. அவர் வந்து இங்கே யாருங்க பாலா வீட்டில் வந்து கார்த்தின்னு கூப்பிடுவாங்க. கார்த்திக்கிறாங்க. நாங்கள் அப்படியே இப்படி தான் பார்த்துட்ருக்கோம். யாருன்னு சொல்லாமா வேணாம் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். அப்புறம் என்ன அப்படின்னோடனே என் ஃப்ரெண்டும் அப்படி காலை மிதிக்கிறாப்புல அப்படியே போச்சு. அப்புறம் பொறுமையாக நான் தாங்கன்னா டக்குன்னு மாப்பிள்ள அப்படின்னாரு. ஸோ தட் இஸ் த மொமெண்ட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ பயம் ஆனால் எனக்கு இருந்திருக்கும்ல. பயம் இருந்தது. True. வெளியே காமிச்சிக்க முடியாது. எகன் வெரி யங் ஏஜ். பட் ஒரு பெரியவங்க வராங்கன்னா பயம் இருக்கும் இல்லைங்களா? பொண்ணை தேடிட்டு வராங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. மாப்பிள்ளைங்கிறாரு. அந்த டைம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் அந்த வயசு விட்டு கொடுக்கல. இல்லை இவங்க ஏதோ வேறு பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது, நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு
என்னோட அந்த காலத்து அறிவுக்கு என்னோட பிஹேவியர் ஸ்டைல் வேற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் ஐ எம் சேயிங் சாரி ஃபார் தட். ஆனா அவர் But that வந்து was very young age. You were 21 and ரெண்டு பேரும் சேம் ஏஜ் 21. தான். Okay. மோஸ்ட் 20 அந்த 21 கிட்ட 20 கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கும். வெரி Okay. உங்களுக்கு என்ன months கணக்கு difference? மந்த்ஸ் Okay, கணக்கு okay. நான் அக்டோபர், அவங்க டிசம்பர், Okay. அவ்வளோதான் Just hardly 2 ஆமா. months. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சித்தி பேசினாங்க, இவங்க தாத்தா. ஸோ அந்த மாதிரி தான் வந்தாங்க அந்த டயத்தில். ஸோ கல்யாணம் ஆன அடுத்த நாள் லைக் யூ ஸ்டார்டிங் யோர் லைஃப் அப்படின்னு இருக்கும்போது 0 அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன பிளானிங்லாம் பண்ணீங்க? ஆக்சுவலாக கல்யாணம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மட்டும்தான் தெரியும். நாங்கள் அந்த முடிஞ்சிருச்சு. இவங்களை திரும்பியும் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டேன். நான் டெய்லியும் எங்கள் வீட்டுக்கு போவேன் வருவேன், இப்படியே தான் போயிட்டு இருந்து யாருக்குமே அந்த தெரியாது. காலத்து ஊர் முழுக்க அலைப்பாயதையில வர மாதிரி. ஆனா இங்க வந்து ரோல் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுல தான் இன்ஸ்பிரேஷனே எடுத்துருந்துருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? சரி, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டி, எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பாலாம் அடி பிச்சு தொங்க விட்டுருவாரு. பயங்கர ஸ்ட்ரிக்ட் எங்கள் அப்பா. நல்லா தைரியம் கொடுத்து வளர்த்திருக்காரு. பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்கள் அப்பா. இவங்க வீட்லேயும் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. தேடிட்டு இருக்காங்க. நானும் டெய்லியும் அப்படியே போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், காலைல சாயந்தரம் வீட்டில் இருங்க. அவங்க என்னையும் வாட்ச் பண்ணுறாங்க. எப்போ தெரிஞ்சது அப்போ? ஆல்மோஸ்ட் ஒரு 21 மந்த் கிட்ட ஆயிடுச்சுங்க. அப்போவே இவங்க ஹாஸ்டலில் 1 இருக்காங்க. மந்த் மறைச்சு 1 வச்சிருந்தீங்க. month. ஏன்னா அந்த 1 மந்த் வந்து பிரேக், அந்த ஒரு பிரீத்திங் பீரியட் மாதிரி எடுத்துக்கிட்டோம். சரி வேலை தேடிடுவோம் சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அருண் சொல்லிட்டு, அவரும் பிஜி ஜாயின் பண்ண வேண்டியவர். சரி நீ தனியாக என்னடா பண்ணுவேன்ட்டு என் கூட எஸ்கார்ட் மாதிரியே இருப்பார். அவரும் நான் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணாலும் அவரும் அப்ளை பண்ணுவாங்க. துணைக்கு, துணைக்கு safety க்கு. எப்போவுமே கூட 4 பேர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, வீட்டுக்கு போய் தூங்கி செட்டில் ஆகிற வரைக்கும். ஏன்னா அந்த தேடிட்டே இருக்காங்க. இவங்க அப்பா சைட்லேயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸான பர்சன் வந்து கண்டினியூஸாக தேடுறாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்குலாம் வருவாங்க, கேட்பாங்க. தெரியாதுன்றேன் நான். பாப்பாரு பையன் எங்கே தானே இருக்கான் அப்படின்னே போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அப்படியே போயிட்டே இருக்கு. எங்கள் அப்பாவும் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலில் எப்படியும் அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன். அப்படியே எல்லாம் அமைதியாக இருக்காங்க. வண்டியை நிறுத்தினோடனே எங்கள் அப்பா டோட்டலாக மாறிட்டாரு. அப்போ தான் தெரிஞ்சுட்டேன், வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ளே கூட போகல. அப்படியே என் தங்கச்சி ஒரு இது ஷர்ட்டு, பேப்பர் ஓட்டம் அந்த மாதிரி. ஆல்ரெடி ஒரு பேக் வச்சுருந்தா, ஒரு ஷர்ட்டு 2 பேண்ட்டு தூக்கி வச்சு ஓடியே போயிடுறா, மாட்டிக்காதேன்னா. அன்றைக்கி போனது தான். இனி வரைக்கும் அப்படியே தான் வெளில தான் இருக்கோம். ஆக்சுவலி அதான் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் கப்பிள் தான். பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பைரிங் கப்பிள் அப்படின்னு தான் வந்து யூஷுவலாக சொல்லுவாங்க. ஆனால் நீயா நான் எபிசோட் பார்த்துட்டு வாழ்ந்தா இவங்கள மாதிரி தான் வாழணும் அப்படின்னு மாதிரி தான். பிகாஸ் நத்திங் ஜீரோட்லேருந்து யூ ஸ்டார்டட். நான் எடுத்தோன்னே இந்த கொஸ்டின் தான் கேட்கணும்னு இருந்தேன், எஸ்பெஷலி வித் யூ டூ. பிகாஸ் யூ ட்ராவல் ரொம்ப லாங். இப்போ திரும்பி பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? யூ ஹவ் ஜஸ்ட் கம் அலாங் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி. அது ரொம்ப வியப்பாக தான் இருக்குங்க. ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. ஒன்றா நாங்கள் அட்லீஸ்ட் ஸ்பூன்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும், கார் வரைக்கும், வீடு வரைக்கும் எல்லாம் செட்டில் ஆயாச்சுங்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. நம்மளா பார்த்து ஒன்றா ஒரு மரம் இருக்குது, அது ஒன்றா செதுக்கின ஒரு சிலை வந்தால் அந்த செதுக்கினவனுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. கண்டிப்பாக. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ என்னோட இது பார்த்தா, இது நினச்சி பார்த்தா ஒரு விஷயத்தில் பயமாகவும் இருக்குது. நம்மளா இவ்வளோ கடந்து வந்தோம். ஸோ எவ்வளோ அந்த இன்னைக்கு இந்த பொசிஷன் இந்த ரீச் ஆகி வந்திருக்கோன்னா எவ்வளோ ப்ரெஷர்ஸு ப்ளஸ் வந்து சொசைட்டியை ஃபேஸ் பண்ணி ஏகப்பட்ட எகெயின் வந்து எதையும் காம்ப்ரமைஸும் பண்ணாமல், ஸோ ஃபுல் எஃபர்ட்டு ப்ளஸ் செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ எனக்கு அவங்க தான் மோட்டிவேட்டர், அவங்களுக்கு நான் தான் மோட்டிவேட்டர். ஸோ அந்த மோட்டிவேஷன் இப்போ கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து கண்டிப்பாக சார். ஏன்னா லைக் அந்த மோட்டிவேஷன் இல்லைன்னா அது ஒரு புஷ் ஃபேக்டரே இருக்காது. நான் வந்து பசங்க கிட்ட இதை கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் லைக் வென் அம்மா அண்ட் அப்பா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ், இப்போ நீங்கள் நல்லா வெல் செட்டில் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு இந்த இன்ஃபோ பற்றி தெரியாமல் இருந்த டைமில் இப்போது ஒரு அளவுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது வந்து செலவு பண்ணுறது இல்லை நீங்கள் ஃபினான்ஷியலாக பார்த்துக்கிறது, பார்த்து பண்ணுறது நீங்கள் எதனா மாற்றிக்கிட்டீங்களா? இந்த ஹோல் ஸ்டோரி அம்மா அப்பா பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே அம்மா அப்பா வந்து அதெல்லாம் சொல்லி தான் வளர்த்துனாங்க. லைக் ஒரு பைசா நமக்கு வந்ததுன்னா, ஒரு 10 ரூபா வருதுன்னா அதில் 10 ரூபாயே நம்ம செலவு பண்ணிடவே கூடாது. என்றைக்கும் எப்பயுமே நம்ம கிட்ட வந்து ஒரு 4 ரூபா சேமிக்க ட்ரை பண்ணால் தான் 2 ரூபாயாவது நம்மளால் சேமிக்க முடியும்னு சொல்லி தான் வளர்த்துனாங்க. அது இப்போ கூட ஒரு பொருள் வாங்கணும்னா நிஜமாலுமே நமக்கு எதா இருந்தாலுமே இருக்கா இல்லையா அது வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு 2 வாட்டி திங்க் பண்ணாமல் நான் வாங்கவே மாட்டேன். இட் இஸ் இப்போ
மாறினதில்லை. சின்னதுலேருந்தே அப்படி தான் சொல்லி வளர்த்துனாங்க. அப்புறம் இதெல்லாம் கேட்கும்போது இது இந்த பைசாக்கே இவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம இது எதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் சம்டைம்ஸ். ஆமாம். நீங்க சொல்லுங்க. இப்போ இவங்க ஸ்டோரி கேட்டோன்னா இப்போ மணி சேவ் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் எதுனாலும் பண்ண முடியும். ஸோ இப்போலேருந்தே மணி சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓ ஸ்வீட், சீரியஸ்லி அதுவே தெரியுது லைக் இவ்வளோ தூரம் அழகாக ஒரு பேரண்டிங் அப்படின்ட்டு. பிகாஸ் லைக் ஒரு பக்கம் வந்து இவங்க சேவிங் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதை நீங்கள் எதனா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எதான ஏன்பா இப்படி இருக்க, ஏன் இந்த மாதிரி கஞ்சத்தனமாக இருக்கே, அந்த மாதிரிலாம் எதனா சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஹாஸ்டல் அங்கே வேற ஊரில் படிக்கிறனால கையில் காசு இருக்கும். ஆனாலும் செலவு சம்டைம்ஸ் பண்ண வந்து மாட்டீங்க இப்போ போய் சாப்பிடணுமா இல்லை நைட்டு போய் சாப்பிட்லாமா அப்படின்லாம் அந்த தோணும். மாதிரி. அப்போ என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ நீ சாப்பிட்டாலும் அது உனக்கு தான் சாப்பிட போற, நைட் சாப்பிட்டாலும் அது உனக்கு தான், எதுக்கு நீ இப்படி யோசிக்கிற, அது அவங்களுக்கு புரியாது. நம்ம வந்து இப்படி வளர்ந்து வந்ததே இந்த மாதிரிங்கும் போது அவங்களுக்கு அது புரியாது. அதே மாதிரி லைக் எது வாங்குறதா இருந்தாலும் ஒரு 2 டைம் நான் யோசிச்சு இது பண்ணுவேன். இது எவ்வளோ ரூபா, இது எவ்வளோ ரூபா. ஆனால் என்கிட்ட கையில் காசு இருக்கும், ஆனாலும் எனக்கு அது ஸ்பெண்ட் பண்ண தோணாது. அப்போ எல்லாமே கேட்பேன், இருக்குல்ல அப்புறம் எதுக்கு நீ இப்படி பண்ணுறன்னு. ஆனால் அது அவங்களுக்கு சொல்லி என்னோட வலி என்னோடயே ஆமாம் போகட்டும். சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அவங்க நினைப்பாங்க இவ என்ன வச்சுட்டே வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நமக்கு அது ஒரு ஹேபிட் மாதிரியே ஆயிடுச்சு. வாண்டடாக இல்லாத அது ஆக்சுவலி குட் ஹேபிட் தான். ஸோ அது Exactly. பிரச்சனை இல்லை. GUVI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.